நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. இதில் வந்து ஏன் வந்து தேரோட்டியை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்தணும், வேண்டாம் நான் ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்னு மாதவி சொல்கிறாங்க. அதுக்கு யயாதி மன்னன் வந்து எல்லை வரை வந்து தேரோட்டி ஓட்டுட்டு அப்புறம் நீ ஓட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ரதத்தில் ஏறி புறப்படுறாங்க. யயாதி மன்னன் ஒரு யானை மேலே பின்தொடர்ந்து வராரு. அவருக்கு பின்னாடியே பரிவாரங்கள்லாம் வருது. எல்லாருமே ஒரு ஊர்வலம் மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாமே அதை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அதை வந்து ஒரு புனிதமான செயலாக தான் அந்த மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த மன்னனையும் ராஜகுமாரியையும் அந்த முனிவரையும் பார்த்து ரொம்ப பூரிச்சு போகிறாங்க அந்த மக்கள் எல்லாம். போகிறாங்க. இப்போ யயாதி மன்னன் வந்து காலமுனிவர்கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணு ஒன்றும் அறியாத பேதை, அவள் ஏதாவது தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் மன்னிச்சு அவளுக்கு வழிகாட்டணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஊர் மக்களும் மன்னரும் வந்து கண் கலங்கி பிரியா விடை கொடுக்குறாங்க மாதவிக்கும் காலமுனிவருக்கும்.